சீரக தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாங்களேன். தொடர்ந்து சில வாரங்கள் சில மாதங்கள் குடிச்சிட்டு வாங்க. காலையிலேயே எம்டி ஸ்டொமக்ல இருந்து நீங்க சாப்பிடும் வரை இந்த தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு வாங்களேன். என்ன நடக்கும் அப்படின்னா, முத நாள் நம்ம சாப்பிட்டது எல்லாம் அங்கங்க வயிறு சிறு உடல் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, அதை முத கொண்டு கிளீன் பண்ணி கொடுத்துருங்க. வெயிட் குறைஞ்சிரும். அந்த அடுப்பு 1 glass சுக்கு பவுடர் ½ ஸ்பூன், பிளாக் ஜீரா தூள் 1 teaspoon போடுங்க, பிஞ்ச் மஞ்சத்தூள். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க, கொதிக்க கூடாது. ஸ்விட்ச் இட் ஆஃப், ஸ்ட்ரெயின் த ஹோல் திங். அரை லைம் பீஸ் ஸ்குவீஸ் பண்ணி அதை குடிங்க நைட், எவ்ரி நைட் பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப். வேஸ்ட் ஃபேட் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இறங்கணும். நீ டெய்லி குடிச்சேன்னா வீக் ஆயிடுவேன். ஸோ யூ ஹாவ் டு split it into 3 times a week or 4 times a week. ஜூஸ் குடிச்சா கலர் ஆகுமா டாக்டர்னா? கண்டிப்பா ஆவீங்க. பட் இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்க, இன்னும் சூப்பராவே ரிசல்ட்ஸ் இருக்கும். மெயினா கேரட்ல பீட்டா கேரட்டின் ஒரு பிக்மெண்ட் இருக்கு. அந்த பிக்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நீங்க ஹெல்த்தி ஃபேட்ஸோட கம்பைன் பண்ணீங்கன்னா சூப்பரா ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த ஹெல்த்தி ஃபேட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் பால். கேரட் ஜூஸ் எடுக்கும் போது தேங்காய் பாலோட சேர்த்து எடுத்து பாருங்க, சூப்பரா ரிசல்ட்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணி வாட்டர் சாப்பிட்டுருக்கீங்களா? அதாவது இதை வந்து பிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேரளால இந்த வாட்டர் இல்லாத வீடே இருக்காது. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த தண்ணிங்கிறது அவைலபிள் இல்ல. இதனால மலையாளிஸ் வந்து இந்த தண்ணி வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுறாங்கன்றத பாத்துக்கலாமா? மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது நம்ம பாடியை வந்து டீடாக்ஸிஃபை பண்ண, அதாவது நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம தேவையில்லாத கழிவை வந்து வெளியே கொண்டு வரும். மெயினா நம்ம பாடி வந்து ரொம்ப கூலிங்கா வச்சுக்கும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவிங்கா இருக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து நார்மலைஸ் பண்ண. முக்கியமா இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து சஃபனின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு அல்சைமர் அண்ட் பார்க்கின்சன் டிசீஸ் வராம வந்து பிரிவென்ட் பண்ணிக்கும். கல்லூரும் காத்திய மேல நிக்காத பாட்டு காதோட நீ வந்தா 100 சென்மோ கூட வர கேள்வி இல்லாம மூச்சு சூடு காத்தோட உன் கையின் ரேகத்தோளோட என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட சும்மாவா வாரி உன் கூட உன் பிச்சு 100 தேன் கூட கல்லாம வாழ என் கூட நிக்காம போவே உன் கூட நீ காட்டு நேசம் கொல்லாம நெஞ்சோட யாரும் இல்லாம நீ மட்டும் ஆட்சி செஞ்சாயே நசத்தேன் போரும் இல்லாம. இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன மேம் ஃபேஸுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக? கோகனட் ஆயிலில் லாரிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்கின்னை சாஃபன் பண்ணும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும், நல்ல ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் இப்போ நீங்கள் கேரளாலெலாம் பார்த்தா ஃபுல்லாக கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கின் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது போத் ட்ரை அண்ட் ஆயிலி ஸ்கின் ரெண்டு பேருக்குமே எல்லாருக்கும் சூட் ஆகும்.